நம்பரும் வாங்கல போனும் பண்ணல அட்ரஸ் வாங்கல லெட்டரும் கொடுக்க கிண்டலும் பண்ணல சண்டை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ஸ்க்ரீன் அப்படியே எடுக்க மாதிரி ஒரு சூப்பரான அட்ராக்டிவான வீடியோவை உங்கள் ஃபோட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் இருக்கும். பட் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே வந்து மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணி விடுறேன். இப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Shall we start? இந்த வீடியோவை எடிட் பண்ண அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். ஸோ ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே பீட் மார்க் அண்ட் ஷேக் அவட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணி ப்ராஜெக்ட்குள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண ரெண்டு ப்ரீசெட்டுமே இங்கே இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க சாங்கோட லிரிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சிருப்போம். இதில் ஆட் பண்ணிட்டு இருக்கிற ஃபாண்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களும் அந்த ஃபாண்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ ரைட் சைடு மூவ் பண்ணி டைம் கரெக்டாக 9.22 செகண்ட்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே இருக்கிற ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோவை நம்ம ஃபுல் ஸ்கிரீன் மாற்றணும். ஸோ ரைட் சைட் டாப்ல இருக்க 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க போட்டோ வந்து ஃபுல் ஸ்கிரீன்ல செட் ஆயிடும். நீங்க இதுக்கு மேலே ஜூம் பண்ணணும்னு நினைச்சா ஒரு 2 வரல ஜூம் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ மேலே ரைடரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்ல வந்து அடுத்த பீட் மார்க் கிட்ட வந்துடும். நம்ம அடுத்த பீட் மார்க் மேலே வேற போட்டோ ஆட் பண்ணணும். ஆனால் நம்ம லாஸ்ட் ஆட் பண்ண போட்டோவே அடுத்த பீட் மார்க் மேலே வரதால அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதை எப்படி பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே கட் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் 3 ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க ரைட் சைடு போட்டோ மட்டும் கட் ஆயிடும். இப்போ நீங்க அடுத்த போட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இதே மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்தடுத்து வர எல்லா பீட் மார்க்ஸ்லையும் லாஸ்ட் வரைக்கும் உங்க போட்டோஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்ஸ்லையும் போட்டோஸ் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோஸ்க்குலாம் நம்ம ஷேக் அவுட் கொடுக்கணும். ஸோ லெஃப்ட் சைட் டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. ஓகே, பேக் வந்துட்டு இப்போ ஷேக் அவுட் ப்ரெஷரை கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இங்கே ஒரு 2 போட்டோ ஆட் பண்ணி அதுக்கு எஃபெக்ட் கொடுத்து வச்சிருப்பேன். இப்போ அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற போட்டோ கிளிக் பண்ணி மேலே இருக்கிற லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி இந்த லேயரை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகே, பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரெஷரை கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண ஒரு 4 போட்டோக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண போட்டோ ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு மேலே லேயர் சிம்பிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே பேஸ்ட் ஸ்டைல் ஒரு ஆப்ஷன் வரும். அதோட எண்டில் ஒரு ஏரோ வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல கலர் ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க காப்பி பண்ண லேயர்ல இருந்த எஃபெக்ட் மட்டும் இந்த போட்டோல ஆட் ஆயிடும். இப்போ இதே போல நீங்களும் ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோ வந்து கரெக்டா ஃபுல் ஸ்கிரீன்ல செட் ஆயிருக்காது. ஸோ மறுபடியும் ரைட் சைட் டாப்ல இருக்க 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் செலக்ட் பண்ணி இந்த போட்டோ ஃபுல் ஸ்கிரீன் மாத்திக்கோங்க. மாத்திட்டு பேக் வந்துக்கோங்க. ஸோ கைஸ் இதே மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்து 3 போட்டோ கிளிக் பண்ணி இதே எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே गाइस, நான் இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு 4 போட்டோக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் அவுட் ப்ரெஷரை கிளிக் பண்ணி சேம் அதே மெத்தட் யூஸ் பண்ணி ரெண்டாவது போட்டோல இருக்கிற எஃபெக்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ மறுபடியும் பீட் மார்க் ப்ரெஷரை கிளிக் பண்ணி டைம் 12.6 செகண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 12.6 செகண்ட்ல ஒரு போட்டோ கிளிக் பண்ணி மேலே இருக்க லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணி அப்படின்னா கீழே பேஸ்ட் ஒரு ஆப்ஷன் வரும். அதோட எண்டில் ஒரு ஏர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கலர் ஆப்ஷன் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக காப்பி பண்ண லேயரில் இருந்த எஃபெக்ட் வந்து இந்த ஃபோட்டோவில் ஆட் ஆகிடும். இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்தடுத்து வர எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே गाइस, நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா போட்டோஸ்க்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சோ அந்த வீடியோவை எப்படி சேவ் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் லோட் ஆகி கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க வீடியோ வந்து கேலரியில சேவ் ஆயிடும். சோ அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம நம்ம வீடியோ பார்க்கலாம். இதே போல ஒரு சூப்பரான வீடியோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.